வணக்கம். இந்த வைப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கடந்த 2-3 வருஷத்துக்கு மேலே குறிப்பாக இளைய தலைமுறைகள் நிறையா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக வைப் அப்படிங்கிற அர்த்தம் தெரியாமலே. உண்மையிலேயே வைப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தோஷமான ஆர்ப்பரிக்கிற ஒரு உணர்வு. அந்த உணர்வை சினிமா நட்சத்திரங்களாலும் இல்லை விளையாட்டு நட்சத்திரங்களாலும் கூடவே சேர்த்து இந்த சினிமா பாடல்கள் மூலியமாக மட்டும்தான் உருவாக்க முடியுங்க ஒரு நம்பகத்தன்மையை விதைச்சிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு அரசியல் நிலைப்பாட்டின் மூலியமாக, ஒரு தத்துவத்தின் மூலியமாக, தனக்கு பிடித்த தலைவர்களுடைய கடந்து வந்த பாதையை சொல்கிறதன் மூலியமாகவும் இந்த வைப் அப்படிங்கிற உணர்வை கிரியேட் பண்ண முடியும்னு காமிச்ச ஒரு ஈவெண்ட்டு தான் இந்த ஜென்சி டிஎம்கேங்கிற ஒரு ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் ஆரம்பிக்கும் போது 10 பேர் வச்சு ஆரம்பிக்கலாம், இல்லை 20 பேர் வச்சு ஆரம்பிக்கலாம். அப்புறம் 50 ஆச்சு, அப்புறம் 100 ஆச்சு, அப்புறம் 400 ஆச்சு, அப்புறம் 1000 ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4000த்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த ஜென்சி ஈவெண்ட் மூலிமா கலந்துருக்கு. திமுகவை ரொம்ப பெருமைப்படுத்தியிருக்காங்க. இந்த சேனலோட ஆரம்பகால வீடியோக்குள்ளேயே நான் நிறைய சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, திமுக எப்போவுமே ஜெயிச்சா ஒரு வேலை செய்யும், அதோட பயங்கரமாக தோற்றா ஒரு வேலை செய்யும். அந்த வேலையினுடைய ஒரு சின்ன பகுதி தான் இந்த ஜென்சி டிஎம்கே ஈவெண்ட். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய சின்ன பசங்க பேசினாங்க. அதை நிறையா சின்ன பசங்க கேட்டுட்டாங்க, காது கொடுத்து கேட்டுட்டாங்க. இங்கே யாரும் டிரான்ஸ்ஃபார்மர் மீது ஏறலை, யாரும் சேரை போட்டு உடைக்கலை, யாரும் ஒருத்தர் தள்ளுமுள்ளு பண்ணி இடைஞ்சல் பண்ணிக்கல. இந்த மாதிரி எந்த சலசலப்புமே இல்லாமல் அரசியல் நிலைப்பாட்டினுடைய அடுத்த நம்பிக்கையாக இந்த ஜென்சி கிக்ஸ் வந்தது இல்லைங்களா, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதே குறிப்பாக இந்த டிஆர்பி ராஜா சார் பேசினதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஜென்சி டிஎம்கே ஈவெண்ட் எல்லா மாவட்டங்கள்லேயும் இனி தொடரணும் அப்படி சொல்லி நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பியூர் வைப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன சாம்பிள் காமிக்கணும்னு நினைக்கிறேன். திமுகவை எந்த கும்பலாலும் அழிக்க முடியாது.